ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் சேனல். நான் உங்கள் தீர்த்தனா. உங்களுக்கு என் ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பூந்தி ரெசிபி, கார பூந்தி ரெசிபி. ரொம்ப சிம்பிளான கார பூந்தி ரெசிபி தான், மிக்சர் மாதிரி. இதில் 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். இது ஒரு மிக்சர் மாதிரி நான் பண்ண போகிறேன், பூந்தி மிக்சர் மாதிரி. வாங்க நம்ம வேறு என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதோட நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். குக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணீங்களோ அதில் 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதுதாங்க மெஷர்மெண்ட். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் எப்படி இருக்கணும்னா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தோசை மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஒரு சைடில் பேன் ஹீட் பண்ணிவிட்டேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. வாங்க இந்த பூந்தி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு ஜல்லிக்கரண்டி தேவைப்படுங்க. அதில் தான் நம்ம அந்த பூந்தி மாதிரி ஊற்ற போகிறோம். பாருங்கள், அந்த மாவை அந்த ஜல்லிக்கரண்டியில் ஊற்றி கொஞ்சம் நீங்கள் எதுவும் அதை மூவ் பண்ண வேணாம். அதை கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கீழே பாலாக விழுக்கும் அந்த ஹோல்ஸ் வழியாக. அவ்வளோதான். கீழே விழுந்தோடனே அது குக் ஆனோடனே அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கும். அவ்வளோதாங்க பூந்தி ரெசிபி. இது தான் கார பூந்திங்க. ரொம்ப ஈஸி. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேட்ச் ஊற்றும் போது இந்த கரண்டியை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும். அதிலே ஊற்றாதீங்க, சரியாக வராது. இந்த லேடரில் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் ஊற்றணும். இதே மாதிரியே நம்ம எல்லா பேட்சையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், குக் ஆகிட்டு இருக்கட்டும். பாருங்கள் எப்படி பாலாக விழுந்துருக்குன்னு. நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனோன்னே இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கரண்டி வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சின்ன ஐட்டம்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி கரண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே நம்ம அந்த ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கை கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. அந்த வேர்க்கடலையும் நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே ஆயிலில் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஆயிலே அந்த வேர்க்கடலை ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணால். அதுக்கு தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் அந்த ஆயிலேருந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ரை பண்ண பூந்தி மிக்சரோடைய போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 10 to 15 பல் பூண்டை நான் அப்படியே ஜஸ்ட்டு தட்டியிருக்கேங்க. தட்டி அதை நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம மிக்சருக்கு. அதையும் ஒரு ஃப்ரை பண்ணி ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த பூண்டு குக் ஆகணும். அதை ஃப்ரை பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரியே நம்ம அந்த கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப தெறிக்கும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கை பொட்டுக்கடலை. இதெல்லாம் குவான்டிட்டி ஆப்ஷனல் தாங்க. யாருக்கு வேர்க்கடலை அதிகமாக பிடிச்சா வேர்க்கடலை அதிகமாக போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை அதிகமாக பிடிக்கிறவங்க இது அதிகமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் குவான்டிட்டிக்கெலாம் ஒன்றும் மேட்டர் கிடையாது. அதையும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரை, அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் ஃப்ரை பண்ணுறோம். அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம
எல்லாத்தோடு சேர்த்துடலாம். இப்போ பூந்தி, வேர்க்கடலை, உடச்ச கடலை, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வெறும் பூந்தி ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். இது ஒரு மிக்சர் மாதிரி இருக்கும், நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கணுன்னே அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு வச்சிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரையும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம பூந்தி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.